கீழே இருக்கக்கூடிய குகைக்கு அடியிலே உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய கண்மணி நாயகம் அவர்களுக்கும் சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெரிகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் இன்னும் செல்வ பாதங்கள் நமக்கு தெரிகிறது. சற்று குனிந்து பார்ப்பார்களே ஆனால் நாம் இருப்பதை அவர்கள் கண்டு கொள்வார்களே என்று சொன்ன மாத்திரத்தில், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று ரசூல் அவ்வளவு தைரியமா இருக்கிறான். அவங்க பயப்பட்டதெல்லாம் தான் போயிடுவோங்கிறது இல்லை, ரசூலுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்பட்டுறக்கூடாது என்ன அந்த எண்ணத்தில் அவங்க சொல்றாங்க. பத திரும்பி வர்றதும் போறதும் சலசலப்பு இருக்கிறதும் குனிஞ்சிருவாங்களோ. ஒருத்தர் சொல்றாரு இதுக்குள்ளதான் அவங்க இருக்கணும், ஏனென்றால் காலடி தடம் இதற்கு மேல் தாண்டி இருக்கவில்லை. மனிதர்கள் நடந்து வந்த காலடி தடம் இதை தாண்டி இருக்கவில்லை. எனவே இந்த குகை குள்ளங்களுக்குள்ளதான் இருக்கணும் என்று சொல்லும் பொழுது பயம் அதிகமாயிடுச்சு. திருப்பி நாயகமே இப்படி இருக்கே என்று சொல்லும் பொழுது, அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்மை பார்க்க இயலாது, ஏன் நீங்க பயப்படுறீங்க? இல்ல நாயகமே, அவங்க இந்த அளவுக்கு நெருங்கி வந்துட்டாங்களே, அவர்கள் நம்மை பார்க்க இயலாது. ஏனெனில் மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் மறைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நாம் இந்த இறக்கையை ஊடுருவி பார்க்க முடியும், அவர்கள் இங்க பார்க்க முடியாது. சில கிளாஸ் இருக்குல்ல, இங்கிருந்து பார்க்கலாம், வெளியில பார்க்கலாம், வெளியில உள்ள பார்த்தா தெரியாது. இந்த கார்ல போட்டுட்டு போறாங்க, கார் இந்த வெளியில தெரியும், காருக்குள்ள யார் இருக்கான்னு தெரியாது. அன்றைய காலத்திலே அது இருந்தது, மலக்குமார்கள் இறக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதற்கு அதை தாண்டியும் கூட சித்திக் நாயகத்திற்கு ஒரு கட்டத்தில் அச்சம் ஏற்பட்ட போது, அபூபக்கர் ஏன் நீங்கள் இப்படி பயப்படுகிறீர்கள், பாருங்கள் இந்த சுவரை என்று சுட்டி காட்டினார்கள். சித்திக் நாயகம் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுட்டு விரல் சுட்டி காட்டிய இடத்தில் கடலும் கப்பலும் தெரிந்தது. அப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டால் இதில் ஏறி நாம் தப்பிடுவதற்கு அல்லாஹ் வழி வைத்திருக்கிறான், சும்மா இருங்க என்று சொன்னார்கள் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். வன்ஷக்கல் கமர், சந்திரனை பார்த்து நீ பிளந்து விடு என்று சொன்ன போது சுட்டு விரலால் சந்திரனை பிளந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடக்கக்கூடிய காரியமா இது? சந்திரன் பிளந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நிகழ்ச்சி ஹதீதுகளிலும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபிர்கள் வந்து கேட்ட போது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் நபி என்றால் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும். என்ன அற்புதம் நிகழணும்? சந்திரனை எங்களுக்கு நீங்க பிளக்கணும். ஒரு செய்தி துணுக்கு இதோடு சேர்ந்த ஒரு செய்தி ஹதீதில் இருக்கிறது, அவர்கள் சந்திரனை பிளந்தார்கள் என்று அந்த செய்தி சுட்டி காட்டுகிறது. அன்றைய நாள் சந்திரன் இல்லாத அமாவாசை நாள். அந்த நாளையில் சந்திரனை வரச் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை இரண்டாக பிளந்தார்கள் என்பதும் சரியான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, சூரியனை நிறுத்தினார்கள். அதுவும் ஹதீஸில் பதிவு செய்ய புகாரில் இருக்கு. மிஅராஜினுடைய காலத்தில் நடந்த அது செய்தி. சூரியனை நிறுத்தினார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் பொழுது ஒரு செய்தி, செய்தினா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பணிக்காக வெளியே அனுப்பியிருந்தார்கள். வெளியே போயிட்டு அவங்க திரும்பி வர்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா திரும்பி வந்திருக்கும் போது, அலியை கொஞ்சம் இருங்களேன் உட்கார வச்சு, அலி ரலியல்லாஹு தஆலா மடியில ரசூல் படுத்துட்டாங்க. சும்மா படுத்துட்டாங்க. படுத்துட்டு இருக்கும்போது மக்ரிப் ஆயிடுச்சு. மக்ரிபான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அலி அசர் தொழுதுட்டீங்களான்னு கேட்கறாங்க. நாயகமே, இல்ல தொழல, மக்ரிப் ஆயிடுச்சு, சூரியன் அஸ்தமித்து விட்டது. இங்க பல விஷயங்கள் இருக்கு. அப்ப ரசூல் இதை நேரத்தோடய கேட்டிருக்கலாமே. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கும் பொழுது, நாயகமே மக்ரிப் ஆகிட்டு இருக்குதே, நான் அசர் தொழு இல்லையே, தொழலாமேன்னு அலி நாயகம் சொல்லி இருக்கலாமே. பல செய்திகள் படிப்பினைகள் இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்ல இயலாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தொழுகை என்பது வணக்க வழிபாடுகளின் முதன்மையானது என்றாலும் கூட அதைவிட மேன்மையானது ரசூலுக்கு இத்தாஅத் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியிலே படுத்திருக்கிறார்கள். அசர் தொழவில்லை என்பது அலிநாயகத்திற்கும் தெரியும், ரசூலுக்கும் தெரியும். அருமையான பெருமக்களே, சூரியன் அடைந்த சமயத்தில் கேட்கிறார்கள், அலிய அசர் தொழுதீங்களா என்று கேட்கிறாங்க. இல்ல நாயகமே, அசர் தொழல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினாங்க. அல்லாஹும்ம அல்லாஹும்ம இன்னஹு கான ஃபீ தாஅத்திக வ தாஅத்தி நபியிக. யா அல்லாஹ்,
ஹஜ்ரத் அலி அவர்கள் உன்னுடைய தாத்தில் வழிபாட்டிலும் உன்னுடைய ரசூலினுடைய வழிபாட்டிலும் இருந்தார்கள் யா அல்லாஹ் என்று ரசூல் சொன்ன போது, அடைந்த சூரியன் மேலே வந்தது, இருண்டு போய்விட்ட மதீனாவில் மீண்டும் வெளிச்சம் துளிர்விட்டது என்று செய்தனா அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பதும் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சந்திரனை பிளப்பதும் சூரியனை நிறுத்துவதும் அடைந்த சூரியனை மேலே கொண்டு வருவதும் என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய வித்தியாசமான ஒரு செய்தி. யாரால் செய்ய முடியும்? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட விஞ்ஞானிகளாலும் கூட இந்த காரியத்தை செய்ய முடியாது. இதெல்லாம் சாத்தியமற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி சாத்தியமானது மாத்திரமல்ல, மிக சாதாரணமாக ரசூலுடைய சுட்டு விரலில் அல்லாஹ் அவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்திருந்தார். சங்கையான பெருமக்களே, அந்த ஒளி பொருந்திய, வலி பொருந்திய, வலிமை பொருந்திய, சக்தி பொருந்திய, ஆற்றல் பொருந்திய சுட்டுக்காட்டுதலுக்கு சுட்டித் தருவதற்கு சக்தி பெற்ற அந்த சுட்டு விரலை பெற்றவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற பல அற்புதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் மகத்தான ஒரு அற்புதம் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு அற்புதம் என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில் முதன்மையானதும் மாறாததும் மங்காததும் மறையானதும் என்றும் நிலைத்திருக்கக்கூடியதுமாக இருப்பது அல் குர்ஆன் ஷரீஃப். மற்ற வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. குர்ஆன் மாத்திரமும் எல்லா காலமும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, அதிசயமான, அதிசயத்திலும் அதிசயமான அற்புதம் என்பதை கூறி, அந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய போதனைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தை படையிடங்களிலும் சுட்டிக்காட்டுவதை உணர்ந்து, இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பாடிலும் சொல்லிலும் பார்வையிலும் கேள்வியிலும் வந்துவிடுமையானால் அத்தகைய அருள் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழித்து உண்மையான சாலிஹான நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்து நல்ல மனிதர்களாக மரணிக்கச் செய்வானாக. அந்த வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும்